அனைவருக்கும் வணக்கம். ஆத்திச்சூடி பார்க்குறவங்க அதுல இன்னைக்கு ஒன்று ஈவது விலக்கியல். ஆத்திச்சூடி பேர் என்னங்க? ஈவது விலக்கியல் அப்படின்னு என்னங்க? அடுத்தவங்க நாம கொடுக்கறது சிறப்பு. நம்மகிட்ட இருக்கிற பொருளை பிறகு கொடுப்பது சிறப்பு. கொடுக்க முடியலையா பரவாயில்ல. ஏன்னா முன்னாடி என்ன சொன்னாங்க? இயல்பது கரவேல்னாங்கல்ல, முடிஞ்சதெல்லாம் உதவி செய்ப்பான்னாங்க. இப்ப சில பேர் உதவி செய்ய மாட்டான். ஆனா என்ன பண்ணுவான்னா, யாராவது இன்னொருத்தருக்கு உதவி செய்தா அவன் இடையில புகுந்து தடுப்பான். இந்த எண்ணம் இருக்கு, அது மிகப்பெரிய கெடுதல்ப்பா. அதனால ஈவதை விளக்காத. ஈவதை ஒருவர் வேறொருவருக்கு செய்கின்ற உதவியை நாம சம்பந்தமே இல்லாம இடையில போய் அவருக்கெல்லாம் நீ கொடுத்து ஏமாந்துடாதுப்பா அப்படின்னு போய் அவனை போய் தடுக்கிறது இல்ல. இது மிகப்பெரிய பாவம். இந்த செயலை செய்யாதன்னாங்க. இதை தெளிவா நாம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம கடை வீதியிலையோ பேருந்து நிறுத்தத்திலேயோ அல்லது எங்கேயோ கோயில்களுக்கோ போகல பிச்சைக்காரர்களும் பெருகிவிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல பிச்சைக்காரராக இருந்து வறுமையில கேட்கறவங்களுக்கு நம்ம சொல்லல, குடிக்கிறதுக்கு பிச்சை கேட்கறவங்க எண்ணிக்கை 10 ரூபா 20 ரூபா பிச்சைக்காரர்கள் நாடெங்கும் பெருகிவிட்டாங்க. இவங்க குடிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னு ஏற்கனவே தண்ணியில இருக்கான், அங்கேருந்து ஆடிக்கிட்டே 10 ரூபா கொடு 20 ரூபா கொடுன்னு கேட்குறாங்கல்ல, அதை நீ இறையில இருந்து கொடுக்காதன்னு சொன்னீங்கன்னா அது நியாயம்தான். அது அவ்வையார் சொன்னதுக்கு அர்த்தம் ஆகாது. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஏமாறுவதை தடுப்பது. அது என்ன செய்வது? ஏமாறுவதை தடுப்பது. இங்க ஈவது விளக்கல்னா யாருக்கு ஈவது அப்படின்னா, அற்றான் அடிபசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பொழின்னு சொன்னார் வள்ளுவர். எந்த விதத்திலேயும் தன் உடம்பாலேயே தனக்கு உணவு அளிக்க உள்ள முடியாத அளவு இயலாமையில உள்ளவங்க, உறவுகளாலும் பாதுகாப்பு இல்லாம கைவிடப்பட்டவங்க, அது போல உள்ளவங்களுக்கு உதவி செய்வதுதான் இங்க சொல்றாங்க ஈவது விளக்கல். அவங்களுக்கு செய்யற உதவியை இடையில தடுக்காத அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. இதை வள்ளுவர் ஒரு குறள்ல அழகா சொல்லுவார். அதாவது கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். அப்பா, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம். அழுக்கறுப்பம்னா என்னங்க? பொறாமை குணத்தோட போய் இவன் வாங்கிட்டு போய் இவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பொறாமையில போய் கொடுக்கறத தடுக்கிறது இருக்கு இல்லையா? கொடுக்கறத தடுப்பது மிகப்பெரிய கேடுடா. அது விளைவு என்ன தெரியுமா தரும்? உன் சுற்றார் இருக்குல்ல, நீ மட்டும் இல்ல, உன் சொந்தக்காரங்க உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து கட்டிக்க துணி கூட இருக்காதுடா, உண்ண உணவு கூட இருக்காது, உடுப்பதும் உண்பதும் அலப்படையில போடுற இன்றி கெடும். கெட்டு போகண்டா, உன் குடும்பமே கெட்டு போகும். அது போல பொறாமை எண்ணத்தோட போய் ஒருத்தவனுக்கு கொடுக்கிற நன்மையை நீ கெடுத்துறாத. அது வேலைக்கு போகலாம், ஒருத்தவங்க வேலை கொடுக்க போகலாம், ஏதோ ஒண்ணு நடக்கலாம், உதவி செய்யலாம். ஏதாவது ஒரு உதவியை போய் நாம இடையில தடுக்கிறதா இங்க சொல்றாங்க. கொடுப்பதை தடுக்காதே, ஈவது விலக்கியல் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. ஒரு சின்ன கதை ஒண்ணு பார்ப்போங்க. பாரிமன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மாறி மாறி வாரி வாரி வழங்குகின்றவன் பாரிமாங்க. மாறி மாறினா மழை மாதிரி வாரி வாரி வழங்குகின்ற வல்லல் குணம் உள்ளவன் யாருன்னா பாரி. இந்த பாரி மன்னன் நாட்டுல ஒரு முறை வறுமை வந்துடுச்சான். மக்களுக்கெல்லாம் பசி, மன்னனை தேடி உடையாறாங்க. மன்னன் ஒண்ணு என்ன செய்யறான்? அரண்மனையில தானிய களஞ்சியங்கள் நிறைய இருக்கு, அதுல உணவு சேகரித்து வச்சிருக்காங்க, நெல் நிறைய இருக்கு, அதை திறந்து விட்டு யாருக்கு என்ன தேவையோ எழுதிட்டு போங்கப்பா அப்படின்ட்டார். உடனே மக்களுக்கு எல்லாம் ஏக மகிழ்ச்சி. வர்றாங்க, அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இது நடந்துகிட்டே இருக்கு. இதை பார்க்கிறாரு அமைச்சர் ஒருத்தர். அப்படியே பார்க்கறாரு, கொஞ்சம் கொஞ்சமா ஈர்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அவர் ஓடி போய், அடாடா இது எவ்வளவு பெரிய தீங்கா முடியும், மன்னா நிறுத்துங்க நிறுத்துங்க, இந்த செயலை உடனே நிறுத்துங்க, எல்லாரும் நீங்க உள்ள விட்டு அள்ளிட்டு போன்னு சொல்லிட்டீங்க, கஜானாவே காலி ஆயிட்டு இருக்கு, கருவூலமே காலி ஆகிட்டு இருக்கு, நாம என்ன ஆகுறது அப்படின்னு போய் தடுக்க போனாராம். மன்னன் சிரிச்சாராம். அமைச்சரே, இங்க வா, நாளை நம்ம கிட்ட இருக்கா, இந்த மக்கள் எல்லாம் பசியில இருக்கக்குள்ள இங்க உணவை சேமிச்சு வைக்கிறது தவறு தானே. அது மட்டும் இல்ல, மழை மேகம் இருக்கு, நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த மழை மேகத்துல கருமேகம் சூழ்ந்தா தானே மழை தரும். அந்த மழை மேகம் கரு உண்ட மேகங்கள், நீர் உண்ட மேகங்கள்னு சொல்லுவாங்க. அந்த நீர் உண்ட மேகங்கள் நான் மழை பெஞ்சேன்னா என்கிட்ட இருக்கிற அந்த நீர் வளம் பூரா குறைஞ்சி போகும், குளமெல்லாம் நிறைஞ்சு போகும், இந்த குளத்தெல்லாம் நிரப்புறதுக்கு நான் யாரு அப்படின்னு நினைச்சு என்னைக்காவது அது கவலைப்பட்டு மழை பெய்யறதை நிறுத்தியிருக்கா? நிறுத்தல் இல்லை. அது போல நாமளால முடிஞ்ச உதவியை மக்களுக்கு செய்யணுப்பா. நாளை என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால நீ என்னன்னா எடுத்துட்டு போட்டோம்,
அது மட்டும் இல்ல, ஒருத்தங்க கொடுக்கறத தடுக்கிறது அறமா மந்திரி, அறம் இல்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு எடுத்து காட்டினாராம். இயல்வது கரவேல்னு சொன்னாங்க. இங்க ஈவது விலக்கேல். நீ வந்து என்ன செய்யக்கூடாது? ஒருவர் ஒருவருக்கு கொடுக்கின்ற உதவியை இடையில புகுந்து தடுக்க கூடாதுப்பா. அப்படி தடுப்பது மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிற செய்தியை வந்து இங்க விதைச்சாங்க. நாமளும் இந்த அறத்தின்படி வாழ்வோங்க. இந்த ஆத்திச்சூடி நூலை வந்து ஒவ்வொரு எல்லா பிள்ளைங்களுக்கும் உட்கார வச்சு சொல்லி கொடுப்போம். உலகத்துல உள்ள அனைத்து நல்ல கருத்துகளையும் சுருங்க சொல்லி விளங்க வச்ச ஒரு ஒப்பற்ற நூல். உங்க வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு ஒப்பற்ற நூல். நன்றிங்க, வணக்கம்.